ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பதிரக்காது 0 லக்ஷ்மி. நிச்சயமாக இது நமக்கு ஒரு சோதனையான விஷயந்தான். இருந்தாலும் செலிப்ரிட்டிஸ்க்கும் இது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எஸ், இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க மத்திய கவர்மெண்ட். என்னென்னா, இப்போ தொலைக்காட்சிகளில் ஆட் விளம்பரம் போடுறாங்க இல்லையா, அது 1 மணி நேரத்துக்கு 12 நிமிஷம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதிகபட்சமாக நீ 12 நிமிஷம், குறைஞ்சபட்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதிகபட்சமாக 12 நிமிஷம் நீங்கள் பயன்படுத்தணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ட்டு. நல்லா டிவி பார்க்குறவங்களுக்கு இந்த இடத்துல விளம்பரம் வரும், இந்த செகண்டில் மறுபடியும் டிவியில் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்தளவுக்கு நாலேஜபிள் பர்சனும் இருக்காங்க. பட் இங்கே விஷயத்துக்கு வரலாம். ஸோ 1 மணி நேரத்துக்கு 12 நிமிஷம் விளம்பரம். அப்போ அரை மணி நேரம் அந்த சீரியலுக்கு 6 நிமிஷம் தான் விளம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த சுதந்திர தினத்துக்கு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, வணிக சுதந்திரம் அப்படின்ட்டு. விளம்பர நேரங்களோட அந்த வரம்பை நீக்கிட்டாங்க. இவ்வளோ 12 நிமிஷம் தான் இல்லை, நீங்கள் போட்டுக்கங்க அப்படின்னு. இது எப்போ யூஸாக இருக்கும் அப்படின்னா, இந்த பண்டிகை காலங்கள்லாம் இருக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா தீபாவளி டைமில் எல்லாம் பயங்கரமாக விளம்பரம் வரப்போகுதுங்க. ஐயோயோ நம்மளை சோதிக்க போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இதில் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா நிறையா இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ அவுட்டோரோ வேறு விஷயங்களோ நிறையா சீரியல்ஸ் வந்து அந்த செலிப்ரிட்டிஸ்க்கு இன்க்ரிமெண்ட்டே இருக்காது. அதாவது ஒரு 4-5 வருஷமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் குறிப்பிட்டு சொல்ல, 4-5 வருஷமாக பண்ணியிருப்பாங்க, அவங்க மெயின் லீடாகவே இருப்பாங்க. பட் ஃபஸ்ட்டு சீரியல் அப்படிங்கிறதுனால அவங்களோட சம்பளம் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் தான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், அவங்க வர செலவு, அதுக்கப்புறம் அவங்களோட மேக்கப்பு இதெல்லாம் இருந்தாலும் அவங்களும் ஒரு முன்னணியில் வந்திருப்பாங்க, ஓகேவா. ஆனால் அந்த 5000 தான் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு சவாலான விஷயம். அதே இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வரும்போது அவங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். 2-3 மடங்குக்கு மேலே அதிகமாக இருக்கவங்களாம் இருக்காங்க. ஸோ 20,000க்கு மேலே வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, ஓகேவா. ஸோ இதனால் அந்த 5000 ரூபாய் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு காட்சிகள் அதிகமாக வைப்பாங்க. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கான சீன்ஸே வருது, ஏங்க இவங்களெல்லாம் காட்டல அப்படின்னா, அவங்களுக்கு தான் 5000 ரூபாய் இல்லை, கம்பெனிக்கு கட்டும்ல அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயம் மாறும்போது ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. பட் ஆனால் என்னென்னா, இந்த பண்டிகை காலங்களில் நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஹாட்ஸ்டாரில் அதனோட டியூரேஷன் குறைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கான சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. இது என்னையிலிருந்து டிவியில் அமலாகுது அப்படிங்கிறது எனக்கும் தெரியலை, ஓகேவா. ஸோ இருந்தாலும் இது வந்து சேனல்ஸ் வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் இது பண்டிகை காலங்களில் தான் பயன்படுத்துவாங்க. ரொம்ப ஓவராக போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்து கையிலையும் ரிமோட் இருக்குங்க. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், அந்த காலத்துலலாம் ஒரு புது மூவி போடுவாங்க. அந்த காலத்தில் என்ன இல்லை, நான் அதிகமாக பார்ப்பேன், இப்போலாம் பார்க்குறதில்ல. அப்போது அந்த இதில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கினோர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 10 ஆடை பற்றி பேசுவாங்க. மறுபடியும் மற்றும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 10 ஆடை போடுவாங்க. அதுக்கப்புறம் விளம்பரம் போடுவாங்க. என்னங்க எப்போங்க அந்த மூவி மறுபடியும் போடுவீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்குவாங்க. அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த புது படம்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதனாலேயே நான் புது படம் டிவியில் பார்க்குறது இல்லை. ஏன்னா அந்த விளம்பரம் இதெல்லாம் பார்த்து எங்கேயாச்சும் மூவியவே கட் பண்ணி வச்சுருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த மூவியில் முக்கியமான சீன்ஸ், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சூரியவம்சமே ரிப்பீட்டடாக போகுதுன்னா ஒரு பல்கான சீனை கட் பண்ணிவிட்டு விளம்பரத்தில் அதிகம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ சூரியவம்சம் எப்போ போடுவாங்கன்னா சரத்குமார் ரிலேட்டடான விஷயம், இப்போ விஜய் ரிலேட்டடான விஷயங்கள் நடக்கிறதுனா விஜய் ரிலேட்டடாக, இப்போ விஜய் த்ரிஷானா விஜய் த்ரிஷா, ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த இடத்துல பயன்படுத்திக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி மூவிஸ்மே சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது இது முக்கியமான விஷயம். ஆனால் நான் அதிகமாக எல்லா நாட்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பண்டிகை நாட்களில் மட்டும் சீரியல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் இருந்தாலும் ஒரு ப்ரைம் சீரியல்ஸ் அது மாதிரி வரும்போது இருக்குது. ஆனால் நாங்களுமே நிறையா நல்லா சொல்லாமல் இருக்கேன், ஆனால் குறிப்பிட்டிருப்பேன். இப்போ எப்படின்னா சீரியலுக்குள்ளே சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரு வண்டி வாங்கியிருப்பாங்க, அவங்க ஒரு வண்டி வாங்கி இந்த வண்டி நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு அந்த வண்டிக்கு ஒரு ப்ரமோஷன் இருக்கும். அரிசி, டீ தூள், இதெல்லாம் சீரியலுக்குள்ளே வரும். அந்த சீனே சம்மந்தம் இல்லாமல் அங்கே ஒரு கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போது 2 பேரும் ஹீரோ ஹீரோயின்ஸ் கோவிச்சிட்டு போயிருப்பாங்க, ஆனால் ஹீரோ ஹீரோயின்ஸ் பொங்கல் வச்சுருப்பாங்க அந்த அரிசி விளம்பரத்துக்காக. அந்த மாதிரி வேலைகளும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அங்கே ரோட்டில் ஆட் இருக்கும் இல்லையா, அது வந்து அதிகமாக வந்துட்டு இருக்குது ப்ரைம் டைம்ல எல்லாம். ஸோ அப்படி தான் அங்கே வந்து ரோட்டில் இருக்கிற அந்த கட் அவுட் ஆடெல்லாம் டக்குன்னு குதிச்சு வந்து அந்த கட் அவுட் ஆட் வர மாதிரிலாம் இருக்கும். இது மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணிப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இது அந்த 12 நிமிஷத்தில் இல்லை, ஆனால் அவங்களுக்கு அந்த தேவைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸோட இது. நிறையா சீரியல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சமாளிக்க முடியாமையும் இருந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச சில நாலேஜ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதிலேருந்து இந்த விதி தளர்த்தப்பட்டிருக்கு, இந்த அமலுக்கு வர்றது அப்படிங்கிறது இருக்குது. 1994லேயே இதுக்கான திருத்த அரசாணை இருந்துச்சு, மறுபடியும் 2006ல் வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ
விளம்பர நேரங்களோட வரம்பை நீக்கியதுனால தொலைக்காட்சி நிறுவனங்கள் திருவிழா காலங்களில் முக்கியமான நிகழ்வுகளில் தங்களுடைய வருவாயை உயர்த்திக்கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதனோட மெயினான விஷயம். அது மட்டும் இல்லை, இது வந்து இப்போ ஓடிடிலாம் நிறைய ஆட்ஸ் வரும். இப்போ ஓடிடிலையும் ஏன் இப்போ ஓடிடிக்கு இம்பார்ட்டன்ட் வருது, டிவி கொஞ்சம் கீழே பின்னோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இதை யோசிச்சிருக்காங்க. ஏன்னா ஓடிடியில் நிறைய ஆட்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு விளம்பரம் ஃபஸ்ட்டு சீரியல் பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் யூடியூப்லேயும் சரி ஓடிடி ஆப்லேயும் சரி ஃபஸ்ட்டு வரும், மிடில் வரும், லாஸ்ட் வரும். இதில் இந்த பேமெண்ட்டுமே இதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஒரு விளம்பரத்தை ஆரம்பத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ரொம்ப குறைவானது தான். ஆனால் அந்த விளம்பரத்தை கடைசியாக பார்க்கும்போது அது அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு யூடியூப்லேயே லாஸ்ட் வீடியோ, இப்போ என்னோடய வீடியோலேயே லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்து ஆடு பார்த்துருந்தீங்கன்னா அது எனக்கு ஒரு யூடியூப் எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக நினைக்கும். மிடில் ஒரு ஆடு வரும், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படின்னு எங்களுக்குலாம் இருக்கும் இல்லையா. அது மாதிரியே நிறையா ஓடிடிலாம் அது மாதிரிலாம் பார்க்குறாங்க. அப்படிங்கிறனால இதை கம்பேர் பண்ணும்போது டிவியை கம்பேர் பண்ணும்போது எல்லோரும் ஓடிடிக்கு போயிடுவாங்க. அப்படிங்கிறனால டிவிக்கான இந்த விஷயம் ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். கண்டிப்பாக நமக்கு ஒரு சோதனை தான். ஏன்னா ஆட் எல்லா இடங்கள்லையும் ரிப்பீட்டடான ஆட்ஸை நம்மளும் விரும்ப மாட்டோம் தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பார்க்குற அந்த ஆடு வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு ஒரு இன்கம் அதிகம் பண்ணும் அப்படின்னு அந்த ஒரு தாட் உங்களுக்கு தோணுச்சுன்னா, நமக்காக உழைக்கிறாங்க, நமக்காக என்டர்டெயின் பண்ணுறாங்க, நமக்காக நானுமே உங்களுக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் நினைக்கும் போது அந்த ஆடை வந்து அன்பாக எடுத்துக்குவீங்க இல்லையா. ஸோ ஒரு புரிதல். உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். அப்பா சாமி இதில் யாராச்சும் அவங்க எடிட் இல்லை இவங்க எடிட் இல்லைன்னா வருத்தப்படாதீங்க, சும்மா ரேண்டமாக ஒரு அப்டேட் கொடுத்தேன், ஓகேவா, புரிதல். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.